எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 56வது நாளாக இன்று உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் குறிப்பிடுகிறேன். இன்று ஒரு இறை வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இதற்கு முன்பு நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கும் 21வது ஒரு வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த பரலோகத்தை குறித்த ஏராளமான காரியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவருடைய உபதேசமும் பரலோகத்தை குறித்து, அவருடைய முழு நோக்கமும் ஹெவன், பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஏன் தெரியுமா? அவர் பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்திலிருந்து வந்தவர். அதனால அந்த இடத்துக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னு ஒரு காரியம் சொல்றாரு. அப்படி அந்த பரலோகத்துல யார் இருக்காங்க? பரமபிதா இருக்கிறார். பரலோகத்துக்கு யாரு போகணும்? அவருடைய பிள்ளைகள் போகணும். அங்க அப்படி போகணும்னா அவங்க யார் போக முடியும்னா, பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். அப்ப யார் பிதாவின் சித்தத்தின்படி செய்யறாங்க, அவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. ஒருவேளை தன்னுடைய சொந்த விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றத கேட்காம இருந்தா அதுக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒருவேளை என் சித்தத்தின் செய்யாம, பரலோக சித்தத்தின்படி செய்யாம, பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நான் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இந்த ஒருவரும் இந்த உலகத்தில் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை. பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு. பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுதான் வழி. அப்ப இயேசுவானவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம்னா என்ன? நிறைய விஷயம் இருக்கு, நாள் வரும்போது கற்றுக்கொள்ளலாம். எனவே பரலோகத்துல போக கர்த்தர் விரும்புகிறார். பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.